சார் குவாலிஃபயர் 1 நம்ம எடுத்து வச்சு பார்த்தோன்னா, ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு வெற்றிய பதிவு பண்ணி, ஃபர்ஸ்ட் மேட்ச்சே வின் பண்ணி ஃபைனல்ஸ்ல கால் எடுத்து வச்ச அணி ஆர்சிபி. அந்த குவாலிஃபயர் 1ல பஞ்சாப தான் எதிர்கொண்டாங்க. பஞ்சாப் அங்க டோட்டலாவே பேட்டிங்ல சரண்டர் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மொமெண்ட்ட எப்படி பார்க்கலாம் பஞ்சாப் கிட்ட? ப்ரிலிமினரியில் வந்து 1, 2, 3, 4 பிளே ஆஃபுக்கு வந்த டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 and 2 வந்தது பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி. இவங்க 2 பேர் தான் கடைசியில் ஃபைனல்ஸுக்கு வந்தாங்க. கரெக்ட். ஸோ இந்த இந்த 1, 2, 3, 4லேயே ஃபஸ்ட்டு 2 வந்தது 2 டீம் இது வரைக்கும் ட்ராஃபி அடிக்காத டீம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆள் கண்டிப்பாக ட்ராஃபி அடிக்கிற சான்ஸ் ஃபைனல்ஸில் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு வரும்போதே ஒரு அந்த பிளே ஆஃப் போர்ஷனுக்கு ஒரு தெம்பு வந்துடுச்சு, ஒரு தனி கலர் வந்துடுச்சு. புதுசாக ஒருத்தருக்கு வரப்போகிறாங்க, புதுசாக ஒருத்தருக்கு கப்பு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. அதனால அப்படி இருக்கிற கண்டிஷனில் பிளே ஆஃப் 1ங்கிறது வந்து 1 and 2 ஆடினாங்க. அது பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி ஆடும்போது இட் வாஸ் நாட் அ மேட்ச் அட் ஆல். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிடுச்சு. அது ஹைலி ஒன் சைடட் மேட்ச்சு. அது பஞ்சாப் வந்து ஒன்றுமே இல்லாமல் துவம்சம் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. 101 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க பஞ்சாப். அது 10 ஓவரில் அடிச்சுட்டு போனாங்க. சால்ட் வந்து ஒரு பேயாட்டம் ஆடினார், அவர் கரைச்சிட்டாரு. அவர் சால்ட்டு ஆனால் கரைஞ்சது பஞ்சாப். அந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு அந்த என்ன சொல்லலாம், குவாலிஃபயர் 1 அப்படி முடிஞ்சது.